வெல்கம் டு நம்ம ஊர் சேனல். இந்த வீடியோவில் தபால் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய போஸ்ட்மேன், போஸ்டல் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு நிரந்தர அரசு பணியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் 10th பாஸ், 12th டிப்ளமோ, எனி டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் போஸ்ட்மேன், போஸ்டல் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரியில் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது நிரந்தரமான அரசு பணி தான். இந்த ஜாபுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000, 21,700, 25,000 அப்படின்னு சொல்லிட்டு சேலரி போஸ்டிங் ஏற்ற மாதிரி வேறையாகும். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான 31 ஜூலை 2020, அதாவது இந்த மாதம் 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இது 30 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்டிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் போஸ்ட்மேன், போஸ்டல் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மென்ஸுக்கு எவ்வளோ, உமன்ஸுக்கு எவ்வளோன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டல் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கெலாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணிக்கணும், போஸ்ட்மேனுக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் எல்லாருமே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.